செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்க எல்லாருக்கும் சிநேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். இன்னைக்கு ஒரு ஆன்மீக கதையை பார்க்க போறோம். இந்த கதை கந்த புராணத்துல வருது. இந்த கதையில யாரு சிறந்த கொடையாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். பழங்காலத்துல புகழ்பெற்ற சூதாடி ஒருத்தன் இருந்தான். கெட்டவனா இருந்தாலும் அவன் ரொம்ப புகழ் பெற்றவனா இருந்தான். சூதாடும் இழி தொழில் செய்து வந்த அவன் தேவர்களையும் அந்தணர்களையும் நிந்தித்து வந்தான். இதை தவிர அவன் உலகில் இருக்கும் எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் ஆளாயிருந்தான். ஒரு நாள் அவன் ரொம்ப தந்திரத்தோட சூதாட்டத்துல நிறைய பொருளை சேர்த்துட்டான். மனம் ரொம்ப மகிழ்ச்சியாகவே தன்னோட கையாலே பீடா தயாரிச்சுட்டு சந்தனம் மாலைன்ற பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு விலை மாதுவோட வீட்டை நோக்கி போனான். ரொம்ப வேகமா போனான். வழியில கால் தள்ளாடி கொண்டே கீழே விழுந்து நினைவு தப்பிருச்சு. அவனுக்கு நினைவு திரும்பியதும் அவனோட உள்ளத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தான். அவனுக்கு தனது தீய வாழ்க்கை குறித்து ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. அதன் பயனாக வைராக்கியமும் வந்துருச்சு. பிறகு மனத்தெளிவு பெற்று சுத்தமான மனதோட தன்னோட கையில் இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அது ஒண்ணு மட்டும்தான் அவனோட வாழ்க்கையிலே அவன் செஞ்ச ஒரே புண்ணிய செயல். காலம் தன்னோட வேகத்துல போய்கிட்டே இருந்துச்சு. சூதாடிய வாழ்க்கை பயணம் முடிஞ்சிருச்சு. யமதூதர்கள் அவனை யமன் உலகத்திற்கு அழைத்துட்டு போனாங்க. யமதர்மராஜன் அவனை பார்த்து, முட்டாளே, நீ செய்துள்ள இழி செயல்கள் காரணமாக நரகத்தில் மிகவும் கடுமையான வேதனைகளை அனுபவிக்க தகுந்தவன்னு சொன்னான். அதை கேட்டு நடுநடுங்கி போன சூதாடி யமதூதர்களை பார்த்து, சுவாமி, நான் ஏதாவது புண்ணியம் கூட செஞ்சிருக்கலாம் இல்லையா? தயவு செஞ்சு அதோட பயனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான். யமதர்மராஜன் சித்திரகுப்தனை பார்த்தான். அதுக்கு சித்திரகுப்தன், நீ இறப்பதற்கு முன் கொஞ்சோண்டு சந்தனத்தை சிவலிங்கத்திற்கு கொடுத்திருக்க. அதோட பயனா நீ சொர்க்கத்துல அரியணையில 3 நாழிகை நேரம் அரசனாக வீற்றிருக்க தகுதி உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு சூதாடி, அப்படின்னா எனக்கு முதல்ல சொர்க்கத்துல நான் அனுபவிக்க வேண்டியதை அனுபவத்திற்கு அனுமதி கொடுங்க. பிறகு நரகத்துல நான் பட வேண்டிய அனைத்தையும் பட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே யமதர்மனின் கட்டளைப்படி சூதாடி சொர்க்கலோகத்திற்கு அனுப்பப்பட்டான். தேவகுருவான பிரகஸ்பதி இந்திரனை கூப்பிட்டு அவனுக்கு பல வகையில் எடுத்து சொல்லி 3 நாழிகை நேரம் அவனது அரியணையில ஏறி அரசனாக இருக்க அந்த சூதாடிக்கு இடம் கொடுக்கணும்னு சொன்னாரு. 3 நாழிகைக்கு பிறகு இந்திரனை மறுபடியும் தன்னோட அரச பதவியை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னாரு. இந்திரன் அரியணையிலிருந்து இறங்கவே சூதாடி தேவ உலகத்துக்கு அதிபதியானான். இன்னும் 3 நாழிகை இருக்குதே, சூதாடி யோசிச்சான். சிவபெருமானை தவிர நமக்கு வேறு புகலிடம் கிடையாதுன்னு மனசுக்குள்ள தீர்மானிச்சுக்கிட்டான். பொருளின் மீது இருந்த பற்றுதல் அவன் மனதிலிருந்து நழுவத் தொடங்கியது. உடனே தன்னோட அதிகாரத்திற்குட்பட்ட பொருட்களை எல்லாம் தானம் கொடுக்க ஆரம்பிச்சான். சிவபெருமானின் பக்தனான அவன் தேவேந்திரனது மிகவும் புகழ்பெற்ற ஐராவதம்ன்ற யானைய அகஸ்தியருக்கு கொடுத்துட்டான். உச்சை ஸ்ரவன்ற குதிரைய விஸ்வாமித்ர முனிவருக்கு கொடுத்தான். காமதேனுன்ற பசுவை வசிஷ்ட மகரிஷிக்கு கொடுத்துட்டான். சிந்தாமணின்ற ரத்தினத்தை காலவ மகரிஷிக்கு கொடுத்தான். கற்பக மரத்தை பறிச்சு கௌண்டின்ய மகரிஷிக்கு கொடுத்துட்டான். இவ்வாறு அவன் 3 நாழிகை நேரம் ஆகும் வரைக்கும் தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். சொர்க்கத்துல இருந்த விலை மதிப்பற்ற பொருட்கள் எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டான். 3 நாழிகை முடிந்ததோ இல்லையோ பேசாம அரியணையை விட்டு இறங்கி போயிட்டான். தேவேந்திரன் திரும்பி வந்து பார்த்தபோது அமராவதி நகரமே செல்வம் குன்றி போய் பொலிவிழந்து காணப்பட்டது. உடனே அவன் குலகுருவான பிரகஸ்பதியை அழைத்து யமதர்மராஜா கிட்ட போனான். மிகுந்த கோபத்துடன் யமதர்மனை பார்த்து, தர்மராஜாவே, தாங்கள் என் பதவிக்கு ஒரு சூதாடிக்கு அளித்து மிகவும் தகாத காரியத்தை செஞ்சிட்டீங்க. அவன் அங்கே சென்று மிகவும் அடாத காரியங்களை செஞ்சிட்டான். உண்மையாவே அவன் என் விலை உயர்ந்த ரத்தினங்கள் அனைத்தையும் முனிவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டான். வந்து அமராவதி நகரை பாருங்க, சூறையாடப்பட்டதை போல எவ்வளவு சூன்யமா இருக்குன்னு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னான். யமதர்மன், தேவேந்திரா, தங்களுக்கு வயது அதிகமானதால் கிழவராகி விட்டீர்கள். ஆனாலும் தங்களுக்கு அரசாங்க விஷயமான பற்று இன்னும் விட்டு போகவில்லையே. சூதாடி செய்த செயலால் அவனுக்கு இப்போது கிடைத்திருக்கும் புண்ணியம் நீங்கள் செய்த 100கணக்கான வேள்வியை விட அதிகமாகிவிட்டது. தன் வசம் மிகப்பெரிய அதிகாரம் ஒப்படைக்கப்பட்ட பின்பும்
எவன் சிறிதளவும் கர்வம் ஏற்படாமல் நற்காரியங்கள் செய்வதில் ஈடுபடுகிறானோ அவனே மேலானவன். செல்லுங்கள், முனிவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்தோ இல்லாட்டி அவங்களின் கால்களில் விழுந்தோ உங்க ரத்தனங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள்னு சொன்னான். இதை கேட்ட இந்திரன் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சூதாடியோ தான் முன்பு செய்த பாவச் செயல்களின் பலனாக ஏற்பட்ட நரக வாழ்க்கை வாழ்வதினின்று விடுபட்டான். அத்தோட மறுபிறவில் அவன் மகா தபஸ்வியாகவும் கொடையாளியுமான விரோச்சனனுக்கு பலி என்ற பெயரில் மகனாக பிறந்தான். இதுதான் கந்த புராணத்துல சிறந்த கொடையாளின்னு சொல்லப்பட்ட ஒரு சூதாடியோட கதை. மகேஸ்வர காண்டம், கேதார காண்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இந்த கதை இடம்பெற்றிருக்கு. இது அத்தியாயம் 18ல இந்த கதை ரொம்ப விரிவா சொல்லியிருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்று இன்னும் நிறைய கதைகளோட உங்களை சந்திக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.